நான் உங்களை எல்லாம் கேட்டுக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் உதவியாளர் சொன்னதை போல அதுதான் அரசியல் இயக்கம், அல்ல ஒரு சமுதாயத்தின் இயக்கம். நாம் அடியர்களாக வாழ முடியாது. நாம் தொழில்பொருளாக தொண்டர்களாக யார் என்ன கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல முடியாதவர்களாக வாழ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யாரும் முடியாது. நான் இங்கே பார்க்கின்றேன், இளைஞர் கூட்டத்தை பார்க்கின்றேன். இளைஞர்களே, நீங்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய ஆளுநர்கள். அறிஞர்களால்தான் இந்த உலகத்திலே பல புரட்சிகள் நடைபெற்றன. இளைஞர்கள் தான் இந்த நாட்டை ஆள வைக்க வேண்டியவர்கள். என்னை போன்றவர்கள் எனக்கு ஏறத்தாழ 92 வயதாகிவிட்டது. நான் 10வது வயதிலே அரசியல் இயக்கத்திலே பணியாற்ற தொடங்கி இதுவரையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஓய்வு அந்த ஓய்வை எனக்கு இறக்கக்கூடாதான் கூட மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஓய்வை நான் விரும்புகிறேன். அந்த ஓய்வை நீங்கள் எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த ஓய்வு ஒன்றுதான் நான் பட்ட மாற்றை, நான் உழைத்த உழைப்புக்கு நான் அடைந்த பயன் என்பதை இங்கே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு விரும்புகிறேன். நான் பேசக்கூட முடியவில்லை, தழுது கொள்கையிலே பேசுகின்றேன். என்னால் அதிகம் நடக்கக்கூட முடியவில்லை. தள்ளாடி தள்ளாடி நடக்கிறேன். அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் காட்டுகின்ற வளர்ச்சி, நிலத்திலே கொண்டிருக்கின்ற அன்பு, ஆர்வம், இவைகளுக்கு ஈடு கிடையாது. இவைகளை நான் பொக்கிஷமாக கருதுகிறேன். உங்களுடைய அன்பால் தான், உங்களுடைய உதவியினால் தான் நான் கடைசி மூச்சை கூட விட்டு கொண்டிருக்கின்றேன். எனவே என்னை ஆதரிப்பது என்பது தனிப்பட்ட கருணாநிதி அல்ல. கருணாநிதி கொண்டிருக்கின்ற அந்த கொள்கை, கருணாநிதி கொண்டிருக்கின்ற அந்த உணர்ச்சி, அந்த தேகத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் ஒரே குறிக்கோளோடு வாழ வேண்டும். நம்முடைய தமிழர்களை காப்பாற்ற நம்மை விட்டால் இருக்கிறது இல்லை. வேறு யார் வந்து காப்பாற்றப் போகிறார்கள்? நாம் தான் நம்முடைய தமிழர்களை காப்பாற்ற வேண்டும். நாம் தான் நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும். நாம் தான் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். எனவே உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்வது, தியாகத்துக்கு தயாராகுங்கள். சர்வீஸ் என்பார்கள் ஆங்கிலத்தை, அந்த மனப்பான்மைக்கு தயாராகுங்கள். எதற்கும் நாம் தயார், எதற்கும் நாம் ஈடுகொடுப்போம் என்ற சபதத்தை ஏற்று பணியாற்றுங்கள். ஒரு தேர்தலே வெற்றி தோல்வி கையம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தஞ்சாவூரில் கூட இருக்கின்ற தமிழர்களுடைய மக்களே, இளைஞர் சமுதாயமே, வாலிப பற்றாளவே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த தேர்தலிலே எதிரிகள் வெற்றி பெற்றுவிட்டால் பிறகு ஆகிய ஆண்டுகளால் தமிழ் சமுதாயத்தை உருப்படி வைக்க முடியாது. தமிழ் சமுதாயத்துக்கு விடுதலை கிடையாது, சுதந்திரம் கிடையாது. விடுதலை, சுதந்திரம் நாம் நமக்கு நாமே என்ற அந்த தத்துவத்தினுடைய வெற்றி இந்த தேர்தலில் அடங்கி இருக்கிறது. அந்த தேர்தலை நாம் சீரோடும் சிறப்போடும் நடத்துவோம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூன்றையும் நம்மளுக்கு போதித்த அறிஞர் அண்ணா அவர்கள்
நம்முடைய பெரியவர்கள் உத்தமர் காந்தியடிகளுடைய வழியிலே நடந்தவர்கள் நடக்க வேண்டியவர்கள் எழுதுகிறாராம். அதையெல்லாம் மறந்துவிடக்கூடாது. மிக முக்கியமான ஒரு பணியாக தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சட்டமாக மது விலக்கு சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு தோன்றியதும் மறுநாளே சட்டமாக ஆக்கும். மது விலக்கு இல்லாவிட்டால் மது விலக்கு செய்தவர்கள் மது விலக்கு வேண்டாம் என்று சொல்லுவார்கள். ஜெயலலிதா அம்மையாரோட சொல்லியிருக்கிறார், படிப்படியாக நாங்கள் மது விலக்கு கொண்டு வருவோம். அது என்ன படிப்படி என்று எனக்கு புரியவில்லை. படிப்படியாக தஞ்சாவூரில் உள்ளவங்களுக்கு தெரியும். படிப்படியாக கொண்டு வந்தாலும் சரி, அல்லது மரக்காலாக கொண்டு வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. மது விலக்கு என்றால் யாரும் மதுவை தொடரக்கூடாது. அந்த மது கடைக்கு யாரும் செல்லக்கூடாது. மது கடைக்கு செல்லுகின்றவர்களை தீண்டத்தகாதவர்களாக பார்க்க வேண்டும். மது நம்மோட கெடுப்பது அது, நாட்டை குலைப்பது அது. இதை மறந்துவிடாமல் மது விலக்கு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு இன்னொரு ஒத்துழைப்பு வேண்டும். நான் சொல்லுகிற நேரத்தில் ஆமாம் என்று தலையெழுத்திட்டு அதற்கு பிறகு மது விலக்கை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டில் வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி கொள்ளுகிறார்கள், செலவு இருக்கிறார்கள். மது கடைகளை முதலே தந்தது கருதாலைதானே என்று குற்றஞ்சாட்டுகின்ற ஜெயலலிதாக்களை நான் அறிவேன். உண்மைதான், மது விலக்கு ஒரு 2-3 ஆண்டுகள் ஒத்துழைத்தது உண்மை. தமிழ்நாட்டினுடைய கஞ்சாதாவின் வருமானத்தை சரி செய்வதற்காக மது விலக்கை ஒரு 2 ஆண்டு காலம் ஒத்திவைத்தோம். 71 கொண்டு வந்த மது கடந்த தரப்பு 2 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் மது கடைகளை மூடிய பிரிவை எனக்கு உண்டு. ஆனால் அப்படி மூடப்பட்ட மது கடைகளை எல்லாம் திறந்து வைத்து அரசாங்கத்தின் சேவைகளை வியாபாரம் நடத்துகின்ற பெருமை ஜெயலலிதாவுக்கு உண்டு. அதிமுக ஆட்சியில் மது கடைகள் திறக்கப்பட்டன. இன்றைக்கும் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான மதுக்கடை உண்டு. அந்த மதுக்கடையிலே உயர்ந்த மதுபானங்களை தயாரிப்பது உண்டு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் எவரும் மதுக்கடை திறந்தது கிடையாது, மது வியாபாரம் செய்தது கிடையாது. மது விலக்கு என்றால் அதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தியாக உள்ளத்தோடு, அப்படிப்பட்ட உறுதியான உள்ளத்தோடு மது விலக்கை சட்டமாக ஆக்கியால் அது இணைக்கும். இல்லையில் நேற்றொன்று இன்றைக்கொன்று என்று வர்ணித்துக் கொண்டே போனால் அந்த மது விலக்கு திட்டத்தை வெற்றிகரமாக யாரும் நிறைவேற்ற முடியாது. அவர் நிறைவேற்றுகிற சொல்லி மக்களை ஏமாற்றுகிற ஜெயலலிதாக்களுக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும் மது விலக்கு திட்டம் மகா உன்னதமான திட்டம், மகாத்மா காந்தி கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்ற திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் முன்னிலேயே சபதம் எடுத்துக் கொள்கிறது. சத்தியம் செய்கின்றேன், உறுதி அளிக்கின்றேன். மதுவிலக்குத்தான் கடையை ஊழினால் யாரும் மதுவாக அருந்த முடியாது. அதற்கு என்னென்ன சட்டத்தை விதிவிலக்குகளோ அவைகளையெல்லாம்
நிறைவேற்ற முடியாத அளவுக்கு மதுவை ஒழித்தே தீர்வோம். மதுவை ஒழிக்காவிட்டால் அது பார்க்கிறேன் பச்சை குழந்தைகளுக்கு இச்சையோடு மது எரிய ஊற்றி அதை சுயக்கட்சியை சேர்ந்த தந்தைமார்கள் தாய்மார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மதுவிலக்கு திட்டத்தை பலப்பூர்வமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். மதுவிலக்கு திட்டத்தை சட்டத்தை நிறைவேற்றுகின்ற அந்த பணியிலே நீங்கள் அத்தனை பேரும் மதுவிலக்கு வந்தால் நாங்கள் அதை நிறைவேற்ற ஒத்துழைப்போம் என்று கூறுகின்றவர்கள் இங்கே கைதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 10 மணி ஆக போதியா? கூட்டத்தை 10 மணிக்குள்ளே முடிக்க வேண்டும் என்பது சட்டப்படி ஆக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நானும் கூட்டத்தை இது அரசோடு சர்க்காரோடு ஒத்துழைக்கின்ற வகையிலே மணி 10 அறிவித்து இந்த அளவோடு வெள்ளை வந்து விளைவிக்கிறேன். மணவாதியில் உதயசூரியன் சொன்னோம், மணவாதியில் கை சின்னம் என்று கூறி விளைவிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.